வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னுடைய தோட்டத்துக்கு நான் காய் பறிக்கலான்னு சொல்லி வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா நிறைய கோவக்காய் வந்து காய்ச்சிருந்தது. இது வந்து மலேசியன் நீட்டு கோவக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிடக்கூடியது தான், துளி கூட கசப்பே இருக்காது. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிஞ்சு வெள்ளரிக்காய் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பச்சையாக கூட இது வந்து சாப்பிடலாம் காலையிலே. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. நாங்கள் வீட்டில் அதிகமாக பொரியல் தான் நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரியே. இதோட பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கட்டிங்ஸ் மூலம் போட்டு வச்சுருக்கேன். உங்கள் யாருக்காவது வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து செடி அனுப்பி விட்றேன். செடி எப்படி இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மறக்காமல் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த செடி வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதை பராமரிக்கிறது வந்து நம்மளுக்கு அதிகமாக செலவே இருக்காது. நீங்கள் செடியை நட்டுட்டிங்கனாலே போதும். வாரத்தில் ஒரு டைம் வந்து கடலை புண்ணாக்கு இருக்குல்ல, அதை மட்டும் ஊற வச்சு செடிக்கு கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும். அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா செடிக்கு அதுவே போதும். ப்ளஸ் மக்கிய தொழு உரம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். மற்றபடி எந்த பராமரிப்பும் தேவையில்ல. கொடி ஏறத்துக்கு ஒரு சின்னதாக பந்தல் அமைக்க முடிஞ்சால் பந்தல் போடுங்க. அப்படி இல்லைனா சும்மா ஒரு பெரிய கிளையை வெட்டி அந்த இடத்துல நீங்கள் நட்டு வச்சிட்டிங்கன்னா அதிலே கூட அது நல்லா கொடி படர்ந்துருக்கும். நானும் அப்படி தான் வந்து ஒரு செடியை வந்து ஏற்றிருக்கேன். ஒரு பூச்செடி மேலே எவ்வளோ அழகாக படர்ந்து நிறைய காய்கள் வைக்குது. அதையே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மறக்காமல் காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். இது வந்து சமைக்கிற வெள்ளரிக்காயும் என்கிட்ட இருக்குது. அப்புறமா என்கிட்ட சாப்பிடக்கூடிய பிஞ்சு வெள்ளரிக்காய் ரெண்டுமே இருக்குது. இதோட சீட்ஸ் எல்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்கள் யாருக்காவது வேணுன்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.